கரூர்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்தது நாடு முழுக்கவே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நடந்தவுடன் சென்னைக்கு சென்ற விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வராததும் அவரும் மற்ற தாவேகா தலைவர்களுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யல, நேர்ல போய் பார்க்கல அப்படின்னு பலவிதமான எதிர்ப்புகளுமே கிளம்பியது. இதற்கிடையே பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் அவர்கள் விஜய் சார் கரூர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசுவார் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்களுமே அதற்கு தான் முயற்சி பண்ணார். ஆனால் போலீசார் இதற்குமே தகுந்த பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி தெரியலையா. ஆகையால மீண்டுமே கரூர் வந்தால் மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்து விடவே கூடாது அப்படின்றதுல தளபதி விஜய் அவர்கள் உறுதியாக இருந்தாரா. ஆனால் இதனை வைத்து ஆளும் கட்சியும் சரி மற்ற ஒரு சில கட்சியுமே சரி தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சீமான் அவர்களுமே இதுல நிறைய ஆதாயம் பார்த்துட்டாரு. சோ அப்படி தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து பல குரல்களுமே எழுந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 30 நாட்களுக்கு பிறகு சமீபத்துல மாமல்லபுரத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய ரிசார்ட்ல தளபதி விஜய் அவர்கள் அனைத்து குடும்பங்களையுமே நேர்ல சந்தித்து மன்னிப்பு கேட்டிருக்காராம். இந்த சம்பவம் தளபதி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பல பிரபலங்களையுமே உருக்கமடைய செஞ்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா கண்ணீருடன் தளபதி விஜய் அவர்கள் அனைத்து குடும்பங்களுடைய கால்களிலுமே விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளதாக தகவலுமே வெளியாச்சு. அங்க இருந்த ஒரு சிலரோ சமீபத்துல கொடுத்த பேட்டியில இதையே தான் சொன்னாங்க. இதற்காக பல பிரபலங்களுமே அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாக்கள்ல பதிவு பண்ணாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த நிலையை பார்த்து பரிதாபப்பட்டுள்ளார் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா அவருடைய ஆறுதல்களையுமே தளபதி விஜய் அவர்களிடம் தெரிவிச்சிருக்காராம். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.